சீசன் வந்தாலே நம்ம ரீல்ஸ்ல நிறைய நெகட்டிவ் வீடியோ பார்க்கலாம். இவ்வளவு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட நான் புக் பண்ணேன், அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, மேக்கப் சரியாவே பண்ணல, அவங்களுக்கு நாங்க கன்வீனியன்ஸ்ல இருந்து எல்லாமே நாங்க பாத்துக்கிட்டோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் பார்க்க முடியுது. சரி, நான் மக்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னாவே நீங்க எப்பவுமே வந்து இப்படி இருக்கிற ஃபேஸ் இந்த லெவல்ல இருக்கிறவங்க மட்டும்தான் கூப்பிடணும் நீங்க ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல, எனக்கு புரியல. சோ அவங்க கிட்டயே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸே கிட்டத்தட்ட 2000 பேர் 10,000 பேர் இருப்பாங்க. நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி கிட்டயே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள யாருக்கா நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி தரலாமே. சோ நீங்க வந்து அவங்கதான் வேணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் வர்ற அன்னைக்கு என் மேரேஜ் டேட்டை வச்சுக்கிறேன், இந்த அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி மக்களாகிய நீங்க தான் அவங்க தேடி ஓடுறீங்க. பட் அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற யாரை பத்தியுமே நீங்க திங்க் பண்றதே இல்லையே. அப்போ ஒரு விஷயம் வேணும்னு நீங்க போறீங்க அப்படின்னா அதுல வர்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நீங்க தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். ஏன் சோசியல் மீடியால வந்து ரீல்ஸா கொடுக்குறீங்க? உங்களுக்கு அவங்களை அப்ரோச் பண்ணும்போதே தெரியும், ட்ரெயின்ல வராங்களா, ஃபிளைட்ல வராங்களா, ஃபிளைட் டிக்கெட் சார்ஜ் பண்றாங்களா, கேப் புக் பண்ணுமா, எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் போறீங்க. எல்லாமே பண்ணிட்டு ரிட்டர்ன் அந்த மேக்கப் ஆர்டிஸ்டே பத்தி இல்ல இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தோம், ஃபிளைட்ல புக் பண்ணி கொடுத்தோம், இப்படி பண்ணிட்டாங்க, நீ ஏன் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறீங்க? ஆக்சுவலா ஒரு 20,000 10,000 ஈவன் 30,000 இந்த அமௌண்ட்டுக்கு பண்ற மேக்கப் ஆர்டிஸ்டே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாரையுமே நீங்க புக் பண்றதே இல்ல. சோ மிஸ்டேக் வந்து உங்க சைடு வச்சுட்டு சோசியல் மீடியால வீடியோ போட்டா அது எப்படி நியாயமாகும்? தேங்க்யூ.